சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் கார்த்தி, நீ இங்க இருந்தேன்னா ரகுராம் குடும்பத்தை பழி வாங்க முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் திட்டப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீ இங்க இருக்க வேண்டாம். அந்த ஜானகியை ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து பல வருஷங்கள் தண்டனையை அனுபவிக்கணும். ரகுராம் அவங்க குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடு தெருவில் நிக்கிறத நாங்களும் பார்க்கணும்டா. அதாண்டா எங்களுக்கு சந்தோஷம். அதனால நீ கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருக்கிறதாண்டா நல்லது. நீ இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தேன்னா எப்படியும் யார் கண்ணிலையாவது பற்றுவ. வெளி மாநிலத்துக்கு போறதே நல்லது. நீ கிளம்புங்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரி கார்த்தியும் ரெடி ஆகுறாங்க. கொண்டு ஃபோன்லயும் பேசிடாத, யார் கண்ணிலையும் பற்றாதடா அப்படின்னு உஷார்படுத்துறாங்க. சரின்ட்டு கார்த்தி பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு மாறு பஸ்ல போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. டே, யார் கண்ணிலையும் பற்றாதடா, முகத்துக்கு முகக்கவசம் போட்டுக்க, தலைக்கு தொப்பி போட்டுக்க, எக்காந்த கொண்டும் கழட்டிடுறதடா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு போன கார்த்தி அங்க அவங்கள பார்த்து ஒரு 2 பொண்ணுங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் மயங்கிடுறாங்க. அந்த பொண்ணுங்களும் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது பின்னாடியே கார்த்தியும் அவங்க பின்னாடி போறாங்க. நம்ம வெளி மாநிலத்துக்கு போனாலும் திரும்ப இந்த ஊருக்கு வந்தா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால இவங்க கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து பழகி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி அந்த 2 பொண்ணுங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கோயிலுக்கு போய் கோயில் பிரகாரம் சுற்றி வரலான்னு போறாங்க. கார்த்தியும் கோயில்ல சாமியை கும்பிட்டு அவங்கள சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மாயா ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோல வரும்போது ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்துல கோயில் இருக்கிறதுனால மாயா, சரி அண்ணே நீங்க ரெடி பண்ணி வைங்க, நான் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வரேங்கிறாங்க. சரிம்மா போய் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. மாயாவும் கோயிலுக்குள்ள வந்து சாமியை மனமுருக வேண்டிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை அம்மா தாயேன்னு வேண்டிட்டு திரும்ப பாக்குறாங்க. அங்க கார்த்தி அந்த பொண்ணுங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது கர்ச்சிப் கீழே விழுந்துருது. கார்த்தி கர்ச்சிப் எடுக்கிறதுக்காக குமிஞ்சு நிமிர்ந்து திரும்பவும் அந்த கர்ச்சிப்பை அவங்க முக வாயில கட்டிடுறாங்க. திரும்பி பார்த்த மாயாவுக்கு ஒரே அதிர்ச்சி. இது கார்த்தி தானா? தொப்பியை போட்டுக்கிட்டு முகத்தை கர்ச்சிப்பால மூடிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு இவன் எங்க கிளம்பிட்டான்? இன்னும் இவன் சாகலியா, உயிரோடு தான் இருக்கானா? அப்போ இவன் செத்தட்ட மாதிரி ட்ராமா பண்ணியிருக்காங்களா? நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தான் அந்த புவனேஸ்வரி, பசுவதி, கார்த்தி 3 பேருமா சேர்ந்து செஞ்ச ட்ராமாவா? ஐயோ, செய்யாத தப்புக்கு பெருமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே. இவனை ஃபாலோ பண்ணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா பதுங்கி பதுங்கி அந்த பக்கமா கார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அந்த பொண்ணுங்க பின்னாடி போய்கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்தி அவங்க கைப்பட அந்த பொண்ணுங்க கிட்ட நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. நம்பரையும் வாங்கிட்டு போறாங்க. கார்த்தி தானா அப்படின்னு பின்னாடியே போன மாயா கையும் களவுமா பிடிக்கிறதுக்குள்ளேயே கார்த்தி அங்கிருந்து பைக்ல சர்ன்னு வேகமா போயிடுறாங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து அவர் என்ன கேட்டாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்பர் கேட்டாரு, நாங்க நம்பர் கொடுத்தோங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அந்த நம்பரை கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் பேசிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த பொண்ணுங்க ஃபோன் செல் நம்பரை வச்சு தான் இப்போ கார்த்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேசுற மாதிரியே கார்த்தி கிட்ட பேசுறாங்க. கார்த்தியும் அந்த பொண்ணு தான் நினைச்சு, இதோ நான் இப்பவே உங்களை பாக்குறதுக்கு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பவும் வந்து அந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்காக வராங்க. மறைஞ்சிருந்து பார்த்த மாயா இது கார்த்தியை தான் உறுதியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்த்தியை ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வரி, பசுவதி இவங்க எல்லாருமே மாயா பிடியில சிக்கிறாங்க. கையும் களவுமா கார்த்தி பிடிபட்டுட்டாரு. அடுத்தது குருபரனை தான் போய் பாக்குறாங்க மாயா. நடந்த விவரங்களை சொன்னதுக்கு அப்புறமா குருபரன் சும்மா விடுவாரா? பசுபதி, புவனேஸ்வரி, கார்த்தி இவங்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணி புழிஞ்சு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா கார்த்தி நல்லா சிக்கிக்கிறாங்க. லாக்கப்ல விழ போறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.